திருமறை பகுதி. அது யாத்திராகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15 முதல் 20 வசனங்கள் வரை. யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 15 முதல் 20 வசனங்கள் வரை. அதுவுமின்றி எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூவால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோட பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளைகளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளைகளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான். அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல அல்ல, அவர்கள் நல்ல பலம் உள்ளவர்கள். மருத்துவச்சிகள் அவர்களிடத்திற்கு போகும் முன்னே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள் என்பதே வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். தலைவணங்கி நாம் ஜெபம் செய்வோம். நாங்கள் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கு மேலாய் எங்களுக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நாங்கள் விரும்புகிற வார்த்தைகளால அல்ல, நீர் கற்றுக் கொடுக்க விரும்புகிற வார்த்தைகளினாலே எங்களுடைய இதயத்தையும் எங்களுடைய வாழ்வையும் ஆண்டவர் புதுப்பித்து பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் அன்பின் பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையில் ஆண்டவரும் அறிவரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற திருப்பெயரால் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த செய்தி வேளைக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். கடந்த திங்கட்கிழமையிலிருந்து ஒரு புதிய தலைப்பில ஆண்டவருடைய செய்தியை தொடர்ச்சியாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். The persons who lied in the Bible and the reasons. திருமறையிலே பொய் சொன்னவர்களும் அதனுடைய காரணங்களும் என்று 3 செய்திகளை நாம் கற்றுக்கொண்டோம். தண்டிக்கப்பட்ட பொய்கள், கன்விக்டட் லைஸ் என்று யோசேப்பின் சகோதரர்கள், அடுத்ததாக கேயாசி, நேற்றைய தினத்தில் அனனியா சப்பீரான் புதிய ஏற்பாட்டில். ஆக 3 மனிதர்கள், அவர்கள் சொன்ன பொய், அதனாலே அவர்கள் பெற்றுக்கொண்ட தண்டனை, இவைகளை நாம் அறிந்து கொண்டோம். இன்றைக்கு செய்தியினுடைய 2ஆம் பகுதிக்கு நாம் செல்லுகிறோம். பொய்யினுடைய திருமறையில 2வது பகுதியில the blameless lies, குற்றமற்ற பொய்கள். முதல் பகுதியிலே தண்டிக்கப்பட்ட பொய்களை குறித்து கற்றுக்கொண்டோம். இன்று முதல் சனிக்கிழமை வரையிலும் குற்றமற்ற பொய்யுரைத்த
ஒரு சிலரை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். பொய்யில என்னையா 2 வகை: தண்டிக்கப்பட்ட பொய், குற்றமற்ற பொய். பொய்னா பொய் தானே, இப்படித்தான் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் திருமறையின் வெளிச்சத்துல சிலருடைய பொய்களை கடவுள் குற்றமாக என்ன செய்யல, பார்க்கவில்லை. அதனாலதான் அந்த பொய்யுக்கு பெயர் குற்றமற்ற பொய், blameless lies என்று சொல்லி அதை நாம் சொல்லுகிறோம். இதை புரிந்து கொள்வதற்கு திருக்குறளிலே 2 குறள்களை உங்களுக்கு நான் சப்போர்ட்டிங் டாக்குமெண்டாக நான் கொடுக்க விரும்புகிறேன். குற்றமற்ற பொய் என்பதற்கு திருவள்ளுவர் 2 அழகான குறள்களை சொல்லுகிறார். ஒன்று, பொய்மையும் வாய்மையிடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனேன். 292வது திருக்குறளில் வள்ளுவர் சொல்லுகிறார், குற்றம் தீர்த்த நன்மையை விளைக்குமானால் பொய்யான சொற்களும் வாய்மை என்ற இடத்தை பெறக்கூடிய தகுதியை வந்துவிடுகிறது. பொய்மையும் வாய்மை எடுத்து புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின், ஒரு சமூகத்துக்கு அல்லது ஒரு குடும்பத்துக்கு அல்லது ஒரு தனிநபருக்கு அந்த பொய்யினாலே குற்றம் எதுவும் விளையாவிட்டில் இருக்கும் போது அந்த குற்றமே உண்மை என்று என்ன செய்யலாம், கருதப்படலாம். இன்னொரு குறள், இதே குறளுக்கு சாலமன் பாப்பையா கொடுக்கிற விளக்கம், குற்றமற்ற நன்மையை தரும் என்றால் உண்மை சொல்ல வேண்டிய இடத்தில் பொய்யும் சொல்லலாம். சாலமன் பாப்பையா தமிழறிஞர் இதற்கு இப்படி ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். 291வது குறள் இப்படி சொல்லுகிறது, வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். உண்மை என்றால் என்ன என்றால் பிறருக்கு தீமை இல்லாதபடி யாதொரு சொல்லையும் எப்போதும் சொல்லுதல். அப்படியானால் தீமையை வருவிக்காத நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு சமூகத்துக்கோ ஒரு குடும்பத்துக்கோ ஒரு சக குடிமகனுக்கோ இந்த பொய் சொல்லுவதனாலே நன்மை விளையுமானால் அந்த பொய்யும் எப்படி இருக்கலாம், வாய்மையாக கருதப்படலாம். அப்படி ஒரு பொய்யை சொன்ன சிப்போரா பூவாவை குறித்துக்கு இந்த காலை வேளையில கற்றுக்கொள்ள போகிறோம். அப்படி என்ன குற்றமற்ற பொய்யை இந்த சகோதரிகள், இந்த மருத்துவச்சிகள் சொன்னார்கள். 17வது வசனம், மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். 19வது வசனம், அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய பெண்கள் எகிப்தின் பெண்களை போல அல்ல, அவர்கள் நல்ல பலம் உள்ளவர்கள், மருத்துவச்சி அவரிடத்தில் போகும் முன்னே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். தெரிஞ்சே ஒரு பொய் சொல்றாங்க. ராஜா கேட்கிறார், உங்களுடைய என்ன கட்டளை கொடுத்திருக்கிறேன்? ஆண் பிள்ளையா இருந்தால் கொண்டு விட வேண்டும், பெண் பிள்ளையா இருந்தால் உயிரோடு வைக்க வேண்டும். அப்படி இருக்க நீங்கள் ஆண் பிள்ளைய உயிரோடு வைக்கிறீர்களே, என்ன நியாயம்? அதற்கு அந்த மருத்துவச்சிகள் சொல்லுகிறார்கள், ராஜா நீங்க சொல்றது உண்மைதான், டெலிவரிக்கு எங்களை கூப்பிடும் போது நாங்க போறோம், நாங்க போறதுக்கு முன்னாடியே டெலிவரி ஆயிருது. ஏன்னா எகிப்திய பெண்களை போல எபிரேய பெண்கள் அல்ல, எபிரேய பெண்கள் பலம் உள்ளவர்கள், அதனால நாங்க போறதுக்குள்ளே டெலிவரி ஆயிருது, நாங்க என்ன பண்ணட்டும்? தெரிஞ்சே பொய் தான் சொல்றாங்க. ஆனா அந்த பொய் என்ன, எப்படிப்பட்ட பொய்? குற்றமற்ற ஒரு பொய், பிளேம்லெஸ் லை என்று நாம் திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதனுடைய பின்னணியும் என்ன? யோசேப்பின் நாட்களில் இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்துக்கு போகிறார்கள். எகிப்து தேசத்துக்கு போய் அவங்க பல்லுகி பெருகி ஏராளமான மக்களாய் இந்த எபிரேயர்கள் எகிப்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யோசேப்பின் காலம்
நிறைவடைகிறது. யோசேப்பை பற்றியோ யோசேப்பு எகிப்து தேசத்து மக்களுக்கு செய்த நன்மைகளை பற்றியோ அறிந்திராத ஒரு புதிய பார்வோன் அங்கே அரசாட்சிக்கு வருகிறார். இந்த யோசேப்பு யாருன்னு அவருக்கு தெரியாது. இந்த யோசேப்பு என்ன நன்மையை இந்த மண்ணுக்கு செய்தான் தெரியாது. ஆகையினால இவருக்கு தெரிஞ்சது என்னுடைய தேசம், என்னுடைய மக்கள், இப்படித்தான் அவர் பார்க்கிறார். ஒரு 20-25 வருஷத்துக்கு பிறகு ரத்தினபுரி திருச்சபைக்கு வருகிறவர்கள் இந்த திருச்சபையை பார்த்து அங்க இருக்கிற அப்ப இருக்கிற வாலிபர்களையோ சபை தலைவர்களையோ பார்த்து இந்த திருச்சபை உருவானதனுடைய பின்னணியத்துல யாரெல்லாம் இருந்தாங்க என்று கேட்டால் அந்த தலைமுறைக்கு அது தெரியுமா? எங்களுக்கு எல்லாம் தெரியாதுங்க. அந்த கல் அங்க இருக்கு, அந்த கல்லை போய் என்ன செய்யுங்க பாருங்க. அவங்க யாரு எவருனால எங்களுக்கு தெரியாது. கல்லு போட்டிருக்காங்க, அந்த அடிக்கல்ல போய் பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இந்த திருச்சபை உருவாவதற்கு, இந்த அழகான ஆலயம் உருவாவதற்கு பாடுபட்டவர்கள் யார் என்பது என்ன செய்யப்படும்? மறக்கப்படும். இந்த பூமிக்கு இருக்கிற ஒரு சிறப்பு என்னன்னா மறதிதான். ஞாபகமே இருக்காது, மறந்துடுவாங்க எல்லாத்தையும். அது மாதிரி இந்த பார்வோன் எல்லாவற்றையும் மறந்து போனார். இப்ப அவர் பார்க்கிற பார்வையில எகிப்தியருக்கு இணையாக எபிரேயருடைய எண்ணிக்கை இருக்கிறது இல்லையா? எகிப்திய மக்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அதே அளவுக்கு எபிரேயர்களும் இருக்கிறாங்க. இப்ப இவருக்கு ஒரு பிரச்சனை வருது. நாளைக்கு ஒரு சண்டை வந்தால், எதிரி நாட்டோடு யுத்தம் வந்தால், அந்த எதிரி நாட்டோடு இது எபிரேயர்கள் தொடர்பு கொண்டு அலைன்ஸ் போட்டாங்கன்னா நம்ம நாடு, நம்முடைய அரசு நம்மை விட்டு போய்விடும். அதனால இனி இந்த எபிரேயர்களை இங்க என்ன செய்யக்கூடாது? சக குடிமகன்களாக பாவிக்க கூடாது. We should not give equal rights to the people of Israel. இஸ்ரவேல் தேசத்தின் இந்த எபிரேயர்களுக்கு குடியுரிமை கொடுக்க கூடாது இல்லையா? இந்திய தேசத்துல நேற்று நான் சொன்னது போல குடியுரிமை சட்டம் அப்படிப்பட்ட ஒரு சட்டம் தான். வெளிப்போக்கா அப்படி பார்த்தா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சட்டத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கறதுக்கு தான் கொடுத்துருக்கோம். ஆனால் அதில் மறைந்திருக்கிற ஆபத்து, அதை புரிந்து கொள்ளாமல் ஆதரவு தெரிவிக்கின்ற மக்கள் உண்மையிலேயே இந்திய மண்ணுக்கும் இந்தியாவினுடைய விடுதலைக்கும் பாடுபட்ட சிறுபான்மை மக்களுக்கு எதிரான மனநிலையை கொண்டவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகளில, மேற்கத்திய நாடுகளில மேற்கத்தியர் அல்லாத மற்ற மக்கள் இருக்கும்போது இப்ப பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. அவர்களை எல்லாம் என்ன செய்யணும்? வெளியில விரட்டணும், இங்க இருக்கக்கூடாது. காரணம் என்ன? இவங்க எல்லாம் இங்க குடியமர்ந்ததுனால எங்க தேசத்தை சேர்ந்தவங்களுக்கு என்ன இல்லை? வேலை வாய்ப்பு இல்லை. அரபு நாடுகளில ஒரு காலத்தில் பல நாடுகளிலிருந்து வந்தவர்கள் தான் பல்வேறு உயர்ந்த பதவிகளில பொறுப்புகளில் இருந்தாங்க. இப்ப அரபு நாடுகளில் பாத்தீங்கன்னா அரபிகள் 60 விழுக்காடு பொறுப்புகளில, டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டியில அவர்கள் தான் இருக்க வேண்டும். மற்ற நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லாம் சாதாரண வேலைக்காரர்களாக இருக்கணும். சொன்ன என்ன செஞ்சணும்? வேலையை முடிச்சுட்டு வெளியில போயிடணும். இப்படி ஒரு சூழல் வந்து கொண்டு இருக்கிறது. இதை மனதிலே கொண்டால்தான் இந்த பகுதியை நம்மால புரிந்து கொள்ள முடியும். ஆகவே 2 திட்டங்களை அந்த பார்வோன் கொண்டு வருகிறார். முதல் திட்டம், இனி இவங்க யார் கிடையாது? நமக்கு இணையான சக குடிமகன்கள் கிடையாது. இவங்க இனிமேல் நமக்கு அடிமை வேலை செய்ய வேண்டும். அதனால என்ன செய்யுங்க? எவ்வளவு தூரம் அவங்களை நசுக்கி கொடுமைப்படுத்தி வேலை வாங்க முடியுமோ வேலை வாங்குங்க. சீக்கிரமா என்ன செஞ்சிட்டோம்? அந்த வேலை பழுவினாலே அவங்க என்ன செஞ்சிட்டோம்? செத்து போகட்டும், வேலை முடியல ஓடி போகட்டும். இது ஒரு அடக்குமுறை. அதுல ஒரு கூட்டம் என்ன செஞ்சிடும்?
அமைதியாயிரும். அடிமையெல்லாமே இருக்க பழகிடுவாங்க. அடுத்தது என்ன செய்கிறார்? இந்த பிரச்சனையை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும், கருவிலேயே இந்த பிரச்சனையை முடித்து விட வேண்டும். ஆகவே எபிரேய குழந்தைகள் பிறக்கிற போது, ஆண் குழந்தைகள் பிறந்தால் அதை நைல் நதியில தூக்கி என்ன செஞ்சணும்? போட்டு விட வேண்டும். அல்லது அந்த குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தையை கொன்று விட வேண்டும். இப்படி ஒரு கொடுமையான சட்டத்தை இந்த பார்வோன் ராஜா கொண்டு வருகிறார். கொண்டு வந்துட்டு அந்த மருத்துவச்சிகளை அழைத்து சொல்லுகிறார். ஒரு பைபிள் நம்ம போடப்பட்டிருக்கிறது ஒரு டோக்கன், ஒரு குறிப்பு மட்டும்தான். இந்த 2 மருத்துவச்சிகள், அத்தனை லட்சம் பேருக்கும் 2 மிட்வைஃப் போதுமா? பத்தாது இல்லையா? ஆக ஒரு குறிப்புக்காக இந்த பகுதி போடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இது ஒரு மறைமுகமாக அங்கே இருந்த மருத்துவச்சிகள் எல்லாரையும் சொல்லுகிற ஒரு செய்தி. அது ராஜாவின் கட்டளையை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கடவுளுக்கு பயந்தவர்கள். பொதுவாகவே மருத்துவத்துறையில பணி செய்ய வேண்டும் என்றால் முதல்ல இருக்க வேண்டிய குணாதிசயம் என்ன தெரியுமா? கரிசனை, the concern towards the patients. இல்லையா? நோயாளிகளின் மேல கரிசனையும் அன்பும் உள்ளவங்க மட்டும்தான் இந்த வேலைக்கு வர முடியும். பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த உலகத்துல எத்தனையோ வேலைகள் இருக்கு. ஆனா மருத்துவத்துறை என்பது கரிசனை நிறைந்த ஒரு துறை. அதுல மனிதனுடைய முகத்தை அல்ல, அவன் யாரு, எந்த கலரு, எந்த நாடு, அதெல்லாம் இல்ல. அவனுக்கு என்ன வியாதி, நான் அவனுக்கு என்ன செய்யணும், இதைத்தான் மனதிலே கொண்டு இதை நாம் செய்ய அழைக்கப்படுகிறோம். ஆக இந்த மருத்துவச்சிகள் அப்படிப்பட்ட ஒரு தியாக சிந்தையும் கரிசனையும் உடையவர்களாய் இருந்ததினால ராஜாவின் கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படியவே இல்லை. அவங்களுக்கு தெரியும், இப்படி நாம செய்யாம இருந்தால் it is a violation against the ordinance of the king. ராஜா கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டத்தை மீறுகின்ற ஒரு செயல். சட்டத்தை என்ன செய்யக்கூடாது? மீறக்கூடாது. ராஜ கட்டளை, அரச கட்டளை. we should not violate the ordinance of the king. இல்லையா? அந்த நாட்கள்ல அரச கட்டளை என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு விஷயம்தான் இருக்கு, செய் அல்லது செத்து மடி, அவ்வளவுதான். நீ செய்யணும், செய்யலைன்னா கொலை செய்யப்படுவாய். இதுதான் அந்த அரச கட்டளைக்குரிய அடையாளம். 2வது, அவர்கள் தெரியாமல் சொன்ன பொய் அல்ல அது, இல்லையா? They knowingly disobeyed and violated the ordinance of Pharaoh. பார்வோனுடைய கட்டளையை தெரிந்தே கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன இருக்கணும்? அங்க ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு இல்லையா? கட்ஸ் இருக்கணும், தைரியம் இருக்கணும். ராஜா கட்டளையை மீறுவதற்கு ஒரு தைரியம் இருக்கணும். போன வாரத்துல எஸ்தருடைய வரலாற்றை நாம் பார்க்கிற போது, செங்கோல் நீட்டப்பட்டால் மட்டும்தான் உயிர் பிழைக்க முடியும், அப்படி ஒரு அரச கட்டளை. ஆனால் நான் செத்தாலும் சாகிறேன், அதுதான் துணிவு. தன்னுடைய மக்களுக்காக, தன்னுடைய இனத்திற்காக, கடவுளுடைய கட்டளைக்காக அரச கட்டளையை மீறுகிற பெண்களாக இந்த பெண்களை திருமறை பார்க்கிறது. அப்படி துணிந்து நின்று அந்த ஆண் குழந்தைகளை இந்த மருத்துவச்சிகள் காப்பாற்றினார்கள். இந்த உலகத்தின் பார்வையில எப்படி இருக்கும்? அது ஒரு மீறுதல். உலகத்தின் பார்வையில ராஜாவின் கட்டளையை மீறுவது பாவம். இட்ஸ் a violation as well as a sin. இல்லையா? பொய் சொல்லுதல், மீறுதல், அது ஒரு பாவம். அப்படியானால் why did God consider it a blameless lie? அப்படியானால் கடவுள் ஏன் இதை குற்றமற்ற பொய்யாக கருதுகிறார்? சில குறிப்புகளை வேகமாக சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன்.
Speaking lies is ethically and spiritually wrong and it is punishable. பொய் பேசுதல் என்பது அறநெறி சார்ந்து ஆன்மீகம் சார்ந்து அது ஒரு தவறான செயல், அது தண்டனைக்குரிய செயல். அப்படிதான் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க. இந்திய தேசத்துல தமிழ்நாட்டுல பொய் சொன்னா சாமி கண்ட குத்தும். இப்படி ஒரு இன்றைக்கும் அந்த நடைமுறை இருக்கிறது. பொய் சொன்னா சாமி என்ன செஞ்சிடும்? கண்ணை குத்திரும். அப்படின்னா பொய் சொல்லுதல் இட்ஸ் a sin. அறநெறி சார்ந்து அது தவறு, ஆன்மீகம் சார்ந்து அது ஒரு பாவம், அது தண்டனைக்கு உரியது. ஏற்கனவே நான் சொன்னது போல the disobedience would be considered treason against the king. treason என்று சொன்னால் துரோகம், ராஜ துரோகம். கடவுள் ராஜாவுடைய கட்டளை மீறினால் அதுக்கு என்ன பேரு? ராஜ துரோகம். ஆனால் இந்த திருமறை பகுதியை நாம் வாசிக்கிற போது ஒரு துரோக செயல், ஒரு பாவ செயல், ஒரு அறநெறியை மீறிய செயலுக்கு தண்டனை என்னவென்றால் கர்த்தர் அந்த குடும்பத்திற்கு நன்மை செய்தார், கர்த்தர் அந்த குடும்பத்தை தழைக்க செய்தார் என்று வாசிக்கிறோம். அப்படியானால் in the eyes of the God of Israel it was a blameless lie. இஸ்ராயேலின் கடவுளுடைய பார்வையில அந்த பெண்கள் சொன்னது குற்றமற்ற பொய். ஏனென்றால் அந்த பொய்யுக்கு பின்பு என்ன இல்லை? there was no selfish motive. ஒரு சுயநலம் சார்ந்த ஒன்று அங்கே இல்லை. அல்லது there was no evil purpose behind it. ஒரு தீய நோக்கம் அந்த செயலுக்கு பின்னாடி இல்லை. சாலமோன் ராஜா சொல்லுகிற போது நீதிமொழிகள் புத்தகத்துல எது பாவம் என்பதற்கு ஒரு விளக்கத்தை சொல்லுகிறார். தீய நோக்கம் பாவமாகும் இல்லையா? the evil purpose is a sin. நீ கொல்லவெல்லாம் வேண்டாம், அடிக்கவெல்லாம் வேண்டாம், உன் நோக்கம் தீயதா இருந்தால் itself is a sin. அதுவே பாவம். இந்த சூழ்நிலையில இந்த இரண்டு மருத்துவச்சிகளும் இந்த கட்டளையை மீறுகிறார்கள். This violation of the ordinance opened the door to breaking up the slave chain. இந்த சகோதரிகள் இந்த கட்டளையை மீறிய அந்த செயல்தான் இஸ்ரவேலின் விடுதலைக்கு திறக்கப்பட்ட முதல் கதவு. அங்கதான் இஸ்ரவேலின் விடுதலை துவங்குகிறது. ஒரு பெண்ணின் மூலமாய் அல்லது இரண்டு மருத்துவச்சி பெண்களின் மூலமாய் அல்லது இந்த சிப்போரா பூவா என்கிற இந்த பெண்களை போல அன்றைக்கு இருந்த மருத்துவச்சிகளின் மூலமா தான் இஸ்ராயேலினுடைய விடுதலை கதவு முதலாக திறக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரேல் மக்களுடைய விடுதலை வரலாறு சிப்போரா பூவா என்கிற இந்த இரண்டு பெண்மணிகளை குறிப்பிடாமல் வரலாற்றை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது, படிக்க முடியாது. The Israeli liberation history started from the sacrificial and brave service of these two women. இஸ்ரேலின் வரலாறு என்பது சிப்போரா பூவா என்கிற இந்த இரண்டு தியாக மனப்பான்மையும் தைரியம் நிறைந்த இந்த பெண்கள் இடத்திலிருந்து தான் துவங்குகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பெண்கள் ராஜாவுடைய கட்டளைக்கு என்ன செய்யல? பயப்படல. பயப்படலைங்கிறது வேற விஷயம். அதை விட முக்கியமானது, they were ready to face whatever the consequences occurred. எப்படிப்பட்ட விளைவுகள் ஏற்பட்டாலும் அதை எதிர்கொள்வதற்கு, சந்திப்பதற்கு இந்த பெண்கள் ஆயத்தமாயிருந்தார்கள். எந்த ஒரு சமூகத்தில் விடுதலையாய் சிந்தையை பெண்கள் துவங்குகிறார்களோ அந்த விடுதலை முழுமையான விடுதலையாய் இருக்கும் என்பதை திருமறை நமக்கு அடையாளப்படுத்துகிறது. ஒருவேளை இந்த திருமறை பகுதி நீங்க முழுக்க வாட்சி பாருங்க. எந்த இடத்துல பெண்கள்
விடுதலைக்கான போராட்டத்தில் ஒரு நல்ல முன்னெடுப்பை எடுக்கிறார்களோ அங்கெல்லாம் அந்த விடுதலை என்பது முழுமையானதாய் இருந்திருக்கும். எஸ்தர் முன்னெடுக்கிறார்கள். அடுத்தது தெபோரா முன்னெடுக்கிறார், யாகேல் முன்னெடுக்கிறார் இல்லையா? அந்த விடுதலை ஒரு முழுமையான விடுதலையாக, ஒரு சமூகத்தின் ஒட்டுமொத்த விடுதலையாக இருந்ததை இந்த பெண்களுடைய பங்களிப்பு நமக்கு வெளிப்படுத்துவதை திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அடுத்து சிப்போரா பூவா ஒவ்வொரு ஆண் குழந்தையை விடுதலையாக்குகிற போதும் யாரோ பெற்ற பிள்ளைய நான் காப்பாத்துறேன் என்பது அல்ல, இஸ்ரவேலின் வாக்குத்தத்தின் குடிமக்களை நான் என்ன செய்கிறேன், காப்பாற்றி கொண்டிருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல இங்க பிறக்கிற குழந்தைகள் எப்படிப்பட்ட அடையாளத்தோடு வரப்போகிறார்கள் என்றால் இஸ்ரவேலுடைய குடிமக்கள். They are going to become the citizens of the promised land. இஸ்ரவேலின் குடிமக்களாக உருவாக போகிற சந்ததியை நான் என்ன செய்கிறேன், காப்பாற்றி கொண்டிருக்கிறேன். They are not mere an infant of a parent. ஒரு பெற்றோருடைய குழந்தையை காப்பாற்றுகிறேன் நிலைப்பாடு அல்ல. இஸ்ரவேலின் வாக்குத்தத்தத்தின் குடிமக்களை நான் காப்பாற்றி கொண்டிருக்கிறேன் என்பதுதான் இதனுடைய அடித்தளம். ஒவ்வொரு குழந்தையை காப்பாற்றுகிற போதும் அவருடைய மனதில் குடிமக்களை மட்டும் நான் காப்பாற்றவில்லை, தெரிந்தோ தெரியாமலையோ இஸ்ரவேலின் விடுதலை தலைவன் இந்த குழந்தைகளிலே ஒருவன் என்பதை உணராமலேயே அந்த குழந்தையை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்படி காப்பாற்றித்தான் மோசே உயிரோடு கூட வைக்கப்பட்டான். தெரிந்தோ தெரியாமலேயோ இந்த மருத்துவச்சிகள் இஸ்ரவேலின் விடுதலை தலைவனாகிய மோசேயை உயிரோடு கூட காப்பாற்றி அந்த விடுதலை தலைவனின் மூலமாய் தேவனுடைய திட்டத்தை, தீர்மானத்தை அவர்கள் நிறைவேற்றுகிற பாத்திரங்களாய் இருந்தார்கள். திருமறையில் எப்போதும் எனக்கு நான் சோர்ந்து போகிற போதெல்லாம் ஊழியத்தின் பாதையில கடினப்பாடுகளை கடந்து வருகிற வேளையில் எல்லாம் நம்பிக்கையும் உற்சாகத்தையும் கொடுத்து என்னை பலப்படுத்துகிற ஒரு வார்த்தை எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. இந்த வசனம் எனக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஊழியத்தின் பாதையில மிகவும் உற்சாகப்படுத்துகிற ஒரு வார்த்தை, ஒரு வசனம். ஏனென்றால் ஊழியம் என்பது கடினப்பாடுகள் நிறைந்தது, சவால்கள் நிறைந்தது, பல்வேறு விதமான துரோகங்களும் சோகங்களும் நிறைந்த வாழ்க்கை. இவைகளுக்கு மத்தியில நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறது என்னவென்றால், நீ செய்வது, நீங்கள் செய்வது கடவுளுடைய இறைப்பணி. கடவுளுக்காக ஊழியம் செய்கிறீர்கள், மனுஷரை பிரியப்படுத்துவதற்காக அல்ல. கடவுளை பிரியப்படுத்துவதற்காக நீங்கள் ஊழியம் செய்வது உண்மையானால் நீங்கள் செய்கிற கிரியைகளை கடவுள் ஒருபோதும் என்ன செய்யறதில்லை, மறந்து போவதே இல்லை. மறந்து போவதற்கு அவர் அநீதி உள்ளவரும் அல்ல. இந்த பெண்மணிகள் செய்த ஒரு சின்ன ஊழியம், அவர்கள் சொன்ன குற்றமற்ற ஒரு பொய் அவருடைய தலைமுறையை ஆசீர்வதித்ததாக 20-21 வசனங்களில நாம் வாசிக்கிறோம். யாத்திராகமம் 1:20-21. இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார், ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். அன்புக்குரியவர்களே, இந்த கால வேளையில திருமறையில் பொய்யுரைத்தவர்கள் என்ற தலைப்பில் தண்டனைக்குரிய பொய்யை சொன்னவர்களை பற்றி கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு குற்றமற்ற பொய்யை சொல்லி அதன் மூலமாய் நன்மையை பெற்றுக் கொண்டது மட்டுமல்ல, ஒரு சமூகத்தையே காப்பாற்றின மருத்துவச்சிகளை குறித்து கற்றுக்கொண்டோம். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட விதத்தை கற்றுக்கொண்டோம். அப்படியானால் ஒரு இனத்தின் நன்மைக்காக, ஒரு குடும்பத்தின் நன்மைக்காக, சக விசுவாசியின் நன்மைக்காக குற்றம் இல்லாத பொய்களை சொல்ல வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் நமக்கு வறுமையானால் அதை குறித்து என்ன செய்ய தேவையில்லை,
பயப்பட தேவையில்லை. நான் பொய் சொல்லுவதனால யாருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனா அவருக்கு என்ன கிடைக்கும்? நன்மை கிடைக்கும். நாளை தினத்துல மற்றும் ஒரு செய்தியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். ஆண்டவரின் அருளாசி நம் அனைவரோடும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.